ஈஸியான முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சின்ன டம்ளர் அளவுக்கு நாம துவரப்பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா 2 வந்து முள்ளங்கி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கலாம். 10-12 பல்லு பூண்டு எடுத்து இதுலயே போட்டுக்கலாம். அரை டீ கரண்டி நம்ம ஜீரகம் இதுலயே சேர்த்துக்கலாம். அரை டீ கரண்டி நம்ம மஞ்சள் இதுலயே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சு 2 தக்காளி இதுலயே சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு. இன்னச்சு அளவுக்கு புளி எடுத்து புளியும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் புளி இதுலயே சேர்த்துக்கலாம். 1 டீ கரண்டி நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கடாய் சூடானதுக்கு பிறகு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி 1 டீ கரண்டி நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா வணங்குறதுக்கு விட்டுறலாம். நல்லா வணங்கினதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு இதுலயே சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு சேர்த்ததுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து சூடா கொஞ்சம் ஊற்றணும். வெதுவெதுப்பா இருக்கணும் தண்ணி. பச்சை தண்ணி சேர்த்தனோம்னா குழம்பு சப்புன்னு போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் சூடா தான் ஊற்றணும் தண்ணி. தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து ஒரு கிளறி நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். கொதி வந்ததுக்கு பிறகு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி. கொதிச்சதுக்கு பிறகு இதுலயே விடாம நம்ம பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். Thank you for watching. Bye bye.